வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு மோடி இணைந்திருக்கிறவர் ஃபர்ஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா திருமிகு உமாபதி அவர்கள். சார் வணக்கம். 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 நம்முடைய ஆளுநர் அவர்களும் சீமான் அவர்களும் ஒரே புள்ளியில் இணைஞ்சிருக்காங்க. முதல்ல ஆளுநரை முடிச்சுட்டு நம்ம சீமானுக்கு வரலாம். தமிழ்தாய் வாழ்த்தை பாடிட்டதுனால தேசிய ஐக்கியம் தான் புறக்கணிக்கப்பட்டுருச்சுன்னு பார்லிமெண்ட் நம்முடைய சட்டமன்றத்திலேருந்து வெளியில் வந்திருக்கார் கவர்னர். அவரே கிட்டத்தட்ட 5 நிமிஷத்தில் உள்ளே வந்த வேகத்தில் வெளிநடப்பு பண்ணுறது வழக்கமாக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு பண்ணுவாங்க. கவர்னர் வெளிநடப்புங்கிறதெல்லாம் இல்லை, அது திட்டம் போட்டு அவர் வர்றது தான். இன்றைக்கி போயிட்டு அதே பில்டப்பில் வெளியில் வர்றோம்ன்றதுக்கான ஏற்பாடெல்லாம் ஏற்கனவே செஞ்சு வச்சுட்டு தான் வந்திருக்கார். செஞ்சு வச்சுட்டு என்னென்னா, இப்போ இந்த 80s முன்னாடிலாம் பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, புருஷன் மில்லு வேலைக்கு போயிடுவான். போயிட்டு ஒரு 2 மணிக்கு வருவான், ஷிஃப்ட்டு முடிஞ்சு 2:10 அந்த 10-2 அப்படின்ற மாதிரி இருக்கும். இதுக்கு என்ன பண்ணிடுவாங்கன்னா, வேகமாக சாப்பாடெலாம் செஞ்சு வச்சுட்டு 11 மணி ஷோ படத்துக்கு போயிடுவாங்க. போயிட்டு வந்தோடனே அரிசி மட்டும் குழம்புலாம் வச்சுட்டு போயிடுவாங்க. வச்சுட்டு போய் 11 மணி ஷோவுக்கு போனால் கரெக்டாக 1:15 தான் படம் விடும். அடித்து பிடிச்சி வேகமாக வீட்டுக்கு சாப்பாடு ஆக்கி ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா புருஷன்ட்ட சொல்ல மாட்டாங்க. புருஷன் சுட சுட சாப்பிடுவான். சரி, மனைவி காலையிலேருந்து ஆக்கியிருக்காங்க போல, குழம்பு வச்சு சோறாக்கி ஃப்ரெஷ்ஷாக நமக்கு போடுறாங்க அப்படின்னு. ஆனால் அந்த அம்மா காலையிலேயே சாம்பார் வச்சு வெண்டைக்காய் பொரியெல்லாம் வச்சு ஊறுகாயெல்லாம் எடுத்து வச்சுட்டு தான் போயிடும். தயிரெலாம் எடுத்து வச்சுட்டு போயிடும். சாப்பாடு மட்டும் வாங்கி சுட சுட ஆக்கி போட்டோடனே இப்போ தான் பாவம் காலையிலேருந்து வேலை பார்க்குறா போல். காலையில் நம்ம டியூட்டிக்கு 9 மணிக்கு போகிறப்ப ஏதோ பண்ணிக்கிட்டு இருந்தா, இப்போ பார்த்தா இப்போயும் அடுப்படில் ஏதோ பாத்திரத்தை இப்போ பானையை இறக்கிட்டு இருக்கா அப்படின்றக்காக தான். இதே ஸ்டைல் தான் கவர்னர். எப்படின்னா, ஏற்கனவே எல்லாம் ரெடி பண்ணி ட்விட்டரில் என்ன போடணும் எல்லாம் கூமுட்டத்தனமாக எதையா தப்பாக அடித்து விட்டுட்டு திருப்பி வந்த வேகத்தில் நான் 10 நிமிஷத்தில் வெளியில் வந்துடுவேன், நீங்கள் எல்லாம் ரெடியாக வச்சுருங்க, நான் வெளியில் வரும்போதே போட்டு விட்டுறணும். நேற்று காரில் ஏறி வந்திருக்காரு, வரும்போதே தப்பாக தெரிஞ்சிருக்கு. நிறுத்துக்கணான்றக்குள்ளே டக்குன்னு அப்லோட் பண்ணி விட்டால் ட்விட்டரில் வந்துடுச்சு. சார் அதை நிறுத்துக்கணான்னு கத்துனார், என்னான்னு கேளு அப்படின்னு திருப்பி ஃபோனை போட்டிருக்கேன். ஃபோனை போட்டால் 2 லைன் தப்பாக போயிடுச்சு, போட்டு உடனே கட் பண்ணு அப்படின்னோடனே திருப்பி கட் பண்ணியிருக்காங்க. அதுதான் ஃபஸ்ட்டு ட்விட்டர் வந்தது. அந்த உடனே போட்டு 2ஆவது நிமிஷத்தில் டெலிட் ஆன காரணம் என்னென்னா, நிறுத்துக்கணான்னு சொல்லி வடிவேல் கத்துன மாதிரி கத்தியும் கொண்டு போய் தீப்பொறி திருமுகத்தை வச்சு தேய்ச்சி வைக்க பொருளை தேய்ச்சி இறக்கி விட்டாங்க. ஸோ அதோட இதுதான் ஃபஸ்ட்டு ட்வீட்டு. அதுக்கப்புறம் 2வது ட்விட்டரில் ஒன்று போட்டிருக்காரு. அதுவும் ஏதோ குளறுபடியாக என்ன டைப் பண்ணி, இவ்வளோ வேகமாகலாம் டைப் பண்ணுறதுக்கு அங்கே கவர்னர் மாளிகையில் ஆள் கிடையாது. ட்விட்டரில் அடித்து வேகமாக இவ்வளோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் போடுறது, இதெல்லாம் பல டைம் ப்ரூஃப் பார்த்துருப்பாங்க. நாளே அடித்து ப்ரூஃப் பார்த்து எல்லாம் இது பண்ணி இதை தான் நம்ம போட போகிறோம், இதை தான் மாற்றி போட போகிறோம், ஒத்தியை பார்த்துட்டு வர்றது தான். சட்டசபையில் துரத்திட்டாங்க. ஐயோ பார்த்துட்டான்னு ஓடி போய் இது பண்ணுறது தான் இது. ஏன்னா அவர் அந்த முதல்ல போட்டதுலேருந்து நீக்கிடுறது பிரசிடெண்ட்டு கூட இப்படி தான் நடக்கும், பார்லிமெண்ட்டில் இப்படி தான் நடக்குங்கிறது தான் நீக்கியிருக்காங்க. ஏன்னா பார்லிமெண்ட்டில் முடிக்கும்போது வந்தே மாதரம் பாட்டு தான் முடிக்கிறாங்க. தேசிய கீதம் ஃப்ரண்ட்டில் இருக்குது. ரெண்டும் ஒரே பாட்டு 2 முறை வர்றதில்லை. இங்கே மட்டும் 2 முறை வைக்கணும்னு சொன்னது, அது போட்டுட்டு டேக் வேறு பண்ணுறாரு. அமித்ஷா, நட்டா, பிரசிடெண்ட் எல்லாரையும் டேக் பண்ணி போட்டு தான் யாராவது கண்டுபிடிச்சி ஃபேக்ட் செக். நேற்று அவர் போட்ட ட்விட்டரே ஃபேக்ட் செக் பண்ணி இதில் கீழே கம்யூனிட்டி நோட்ஸ் காட்டுது, அது உண்மை கிடையாது அப்படின்னு. ஆமாம், அதாவது இப்போ கரடியே காரி துப்புற மூமெண்ட்டு தான் இது என்னென்னா, இவங்க இப்போ என்ன பண்ணுறான்றது வெள்ளைக்காரனே கண்டுபிடிச்சிட்றான். நீ போய் சொல்கிற அப்படின்ற மாதிரி இவங்க இப்போ என்ன போடுறாங்கன்னா அது இது பண்ணிடுறாங்க. ஸோ அவங்க நீக்கிடுறாங்க. வேறு நம்ம கவர்னரை அட்மினை சொல்கிறேன். இந்த பசங்க எதையாவது போட்டால் சின்ன பசங்களை வேலைக்கு சேர்த்துருக்காங்களா, இல்லை மாலை நின்று உள்ளே தான் இருக்கதா கேள்வி. பின்லாடன் ஒளிஞ்சிருந்தான்ற கதையில் தான் இன்னும் பாகிஸ்தானுக்குள்ளே தான் பின்லாடன் இருக்கான்னு கண்டுபிடிச்சாங்க பாருங்கள். ஆப்கானிஸ்தானில் இல்லை அந்த மாதிரி மாலன் கவர்னர் வீட்டில் தான் இன்னும் இருக்கிறதா. ஏன்னா ஏற்கனவே இடையில இல்லை நான் கிளம்புறேன், என்னுடைய பதவி காலம் முடிஞ்சிச்சு, நீங்கள் ஏதாவது வேறு வேலை பார்த்து பொழைச்சிங்க போங்க, உங்களுக்குன்னு ஆள் இருப்பான், இப்போ ரிப்போர்ட்டர் ஸ்கில் இருக்குது, அந்த பிரச்சனையில் போய் இறங்கி அதில் யார் நிற்கிறான்னு அப்படி பார்த்து இந்து ராம் மாதிரி நீங்களும் போய் எதையா அவனை பிடிச்சி தொங்கி அப்படியே ஏதாவது உங்களுக்குன்னு ஒருத்தன் பிறக்காமல் போயிடும், ஒரு இடிச்சவன் அப்படின்ற மாதிரி. ஏற்கனவே சன்னில் இருந்து திராவிட கொள்கைகளுக்கு ஆதரவாகவும் மாலன் நம்ம முரசொலி மாறனை பேட்டி எடுத்த ஒரு தருணம் இருக்குது. அந்த வீடியோ எதாவது இல்லையா இருந்தால் பாருங்கள், எப்படி நெஞ்ச நக்கிறான்னு. அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா அவரை போட்டு அப்படியே நுனி சீட்டில் உட்காந்துட்டு உருவுன மாலன்
இன்றைக்கி போய் அங்கே மார்க்கெட் போச்சுனோடனே இங்கே கவர்னர் வீட்டில் உட்காந்து கவர்னரை உருவிட்டு இருக்காப்புல. ஸோ அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி கும்பல் போயிட்டு திருப்பி வந்திருக்கும். அட்டாரா கும்பல் போயிட்டு வந்து எதையா டைப் பண்ணி தப்பு தப்பாக மாற்றி ஈத்தி போட்டு மாட்டிடுச்சு. கவர்னர் அசிங்கப்படுத்துறது வடிவேல் காமெடி மாதிரி தாங்க இருக்குது. வடிவேலை சுற்றி ஒரு 4 பேர் கேரக்டர் இருக்கும். அதே மாதிரி தான் கவர்னரை சுற்றி 4 பேர் இருக்காங்க. ஏதாவது ஒன்று பண்ணி விட்றாங்க, இங்கிட்ட ஓடுறாங்க, அங்கிட்ட ஓடி பாதியில் திரும்பி வராங்க. ஏதாவது தப்பாக எக்ஸ்ட்ரா போட்டுறாங்க, திருப்பி ரிவ்யூ பண்ணுறாங்க. பின்னாடி தமிழகம்னு போடுறான், அடுத்த நாள் தூக்கிட்டு தமிழ்நாடுன்னு போடுறாங்க. ஸோ இப்படி ஒரு கோமாளி கூட்டமே அங்கே இருக்குது. அந்த கூட்டம் வந்து இருக்கிற வரைக்கும் கவர்னருக்கு அவமானம் தான். இல்லை வேறு அவர் சொல்கிறார், நான் ரெக்வஸ்ட் பண்ணேன் சபாநாயகர்கிட்டையும் முதலமைச்சர்கிட்டையும் நீங்கள் போடுங்கன்னு ரெக்வஸ்ட் பண்ணேன். இது என்ன இப்போ தேங்காய் பண்ணு எனக்கு கொடுங்கன்னு ரிக்வஸ்ட் பண்ணேன். எனக்கு மட்டும் தேங்காய் பண்ணு கொடுங்க, இல்லை சக்கரை பாதியாக போட்டு டீ கொடுங்கன்றது இது என்ன சுகர்லெஸ் டீ போட்டு கேட்குறதா? தேசிய ஒரு சட்டப்பேரவைக்குன்னு ஒரு மரபு இருக்குது. அந்த மரபுப்படி தான் அவங்க நடப்பாங்க. நீங்கள் ரிக்வஸ்ட் பண்ணால் நீங்கள் ஒரு தனி மனுஷன், நீங்கள் ரிக்வஸ்ட் பண்ணால் மரபுகளை மீறி போட்டுருவாங்களா? என்ன பெரிய தேசபக்தி நீ என்ன பிடிங்கிட்ட அப்படின்னு ஒரு கேள்வி வரும். என்ன தேசபக்தன் நீ அப்படின்னு ஒரு கேள்வி வச்சா என்ன பதில் சொல்லுவீங்க? ஸோ அந்த மாதிரி எதையாவது ஒன்றா பண்ணுறது தான். ஏன்னா இது வந்து இந்திய அரசமைப்பு சட்டத்துக்கே ஒரு அவமானம், தேசிய கீதத்துக்கு ஒரு அவமானம் அப்படின்லாம் அந்த முதவரியே இன்னைக்கு திரும்பவும் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இன்சல்ட் செய்யப்பட்டிருக்கிறது. ஆமாம், போய் சட்ட ரீதியாக போய் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போ. அதுக்கு தான் சபாநாயகர் கேட்குறாரு, நாங்கள் தேசிய கீதம் போடுற வரையும் நீங்கள் இருக்க வேண்டியதுதானே, இருந்து கடைசியில் தேசிய கீதம் போடும்போது நின்றுட்டு போக வேண்டியதுதானே. போன முறைலாம் போகும்போது தேசிய கீதம் போட போகிறோன்னு பார்த்தா விறுவிறு போன முறை போனார், இந்த முறை அந்த மாதிரி ஆயிடக்கூடாது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இல்லை இது போகணுன்னு நினச்சி போனது, ஏற்கனவே திட்டப்படி போனதை. நான் வண்டிலாம் வெளியில் சாவி போட்டு ஸ்டார்ட் பண்ணி ரெடியாக இருக்கும்போது நான் போக மாட்டேன்னு உள்ளே உட்காந்துட்டா டிரைவர் டென்ஷன் ஆயிடுவாப்புல. ஐயோ இந்த அண்ணா லூஸா ஒன்று சொல்லிட்டு போகிறாரு. நம்ம ஒரு டீனாலும் சாப்பிட்டு வந்திருப்போம், போய் ஒரு அரை மணி நேரம் ஆகுதுன்னு. திடீர்னு அடித்து பிடிச்சி வந்தால் என்ன பண்ணுறதுன்னு நம்ம வண்டியிலே உட்காந்துருக்கோம். இப்படி வராமக்குள்ளே உட்காந்துட்டாருன்ற மாதிரி ஆயிரும்ன்றதுக்காக உடனே கிளம்பி ஏற்கனவே திட்டமிட்டது தானே இது. இல்லை ஜெயக்குமார் ஒரு விஷயம் சொல்கிறாரு, அதாவது இந்த யார் அந்த சார் அப்படிங்கிறது டைவெர்ட் ஆகணுங்கிறதுக்காக கவர்னரும் திமுகவும் திட்டமிட்டு இதை செஞ்சுருக்காங்களான்னு ஒரு கேள்வியே. அப்போ திட்டமிட்டுனா எங்கள் அண்ணன் ஏதாவது உளருவார். திட்டமிட்டுனா என்ன, ஒரு முக ஸ்டாலின் ஃபோன் பண்ணி முதலமைச்சர் நீங்கள் இன்றைக்கி இதே மாதிரி பண்ணிவிட்டு வெளில போயிருங்க, 2 பேருக்கு நல்லதுன்னு பண்ணுவாங்கல்ல. அதாவது நேற்று என்ன மேட்ருன்னா கவர்னரை கிளின்னு கிழிச்சிருப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? எதுக்கு விசி போடல, விசி போட்டிருந்தா இந்த மாதிரி சம்பவத்தை தவிர்த்துருக்கலாம். சிசிடிவி ஒர்க் ஆகிருக்கும், பல விஷயங்களில் வந்து டைட் பண்ணியிருக்கலாம். சரியா? அதெல்லாம் பண்ணலைன்றதுக்காக தான் கவர்னரை பிடிச்சி கிழிக்கணும்னு பார்த்துருந்தாங்க. கவர்னர் அதுக்காக தான் தானே வாலண்டியராக வண்டியில் ஏறி நானும் ரவுடி தானே எஸ்கேப் ஆகிட்டாப்புல. இல்லைன்னா கவர்னரை பிடிச்சி கிழிச்சிருப்பாங்க. ஏன்னா இந்த அதிமுகலாம் கையில் போடு, யார் அந்த சார் இன்னைக்கு கூட பேட்ச் போட்டு வந்து யார் அந்த சார்னு யார்கிட்ட கேட்கணும்னா கவர்னர்கிட்ட தான் கேட்கணும். கரெக்டாக தான் கேட்டிருக்காங்க. கவர்னரை சூழ்ந்துக்கிட்டு தான் இங்கே போகிறாங்க. ஆமாம், யார் அந்த சார்னு கேட்குறாங்க. நடுவில் அந்த வெல் மாதிரி இருக்கிற இடத்துல நின்று இது பண்ணியிருக்காங்க. அவர் பதவி இருக்காரு. என்ன அதிமுகக்காரன் நம்மளை எடுத்து சுற்றுறாங்க, எதுக்காக நம்மளே அடிச்சிடுவாங்க போல் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை. பதட்டமாயிருப்பாப்புல கவர்னர். எல்லாம் ஒன்று கூடிட்டாங்க, நீ நம்ம உயிர் வாழ முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைமைக்கு வந்திருக்கும். ஸோ அதனால் ஜெயக்குமார் இப்போ எதாவது ஒன்று சொல்லணும், திமுகவையும் சேர்க்கணும். எதாக இருந்தாலும் திமுக சேர்த்து விட்டுருவார். அவர் சேர்த்து தான் பண்ணுவார். அதனால் அவர் திமுகவை சேர்த்து சொல்லியிருக்கார். அண்ணாமலை வந்து நீங்கள் உங்களுக்கு பல வேலை இருக்குது, அதெல்லாம் பார்க்குறத விட்டுட்டு எப்போ பாரு கவர்னரை திட்டுவீங்களா அப்படின்னு கேட்டுட்டு. கவர்னர் யாரும் திட்டல, அவர் தானே எந்திரிச்சு ஓடி போயிட்டார். அது அவராக வண்டி ஏறி போனார்னா அதுக்கு யார் என்ன பண்ண முடியும்? யார் திட்டுனா? கவர்னர் எதுக்கு திட்டுறாங்க? இல்லை பலரும் ஒரு குறிப்பு சொன்னாங்க, ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்தப்போ இந்த கவர்னர் சரியில்லை, அவரை நீக்கணும்னு மத்திய அரசுக்கு வலியுறுத்துறோன்னு கவர்னர் அட்ரஸில் எழுதி கவர்னரையே படிக்க வச்சாங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னாங்க. ஒரு சென்னாரெட்டி இருந்தப்போ. அது உண்மைதானா? இல்லை, அது வந்து என்னென்னா எழுதி அதை வந்து நீக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து எழுதி அனுப்புனது உண்மைதான். பட் ஆனால் அப்படி இருந்தால் அதை தான் திருத்தம் பண்ணலாமே 2 முறை. இப்போ இவருக்கு முதல்ல காப்பி அனுப்பிடுவார், என்ன பேச போகிறான்றது முதல் நாளே அனுப்பிடுவாங்க. இவர் படித்து பார்த்துட்டு அதில் திருத்தம் இருந்தால் சொல்லி அனுப்புனாங்கன்னா திருப்பி மாற்றுவாங்க. இல்லைன்னா கொள்கை ரீதியான விஷயங்கள் சொன்னால் மாற்ற மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கலாம். ஸோ அதை விட்டுட்டு அப்படி தான் இருக்குமே தவிர இந்த மாதிரி இவர் மாற்றணுன்னா மாற்றிருக்கலாமே. ஏன்னா இது தமிழ் தாய் வாழ்த்தெல்லாம் வந்து இப்போ சட்டப்பேரவையில் இப்போ ஒரு புரோட்டோகால் படி பாடுறேன், அதை என்ன நீ வந்து மாற்றுற? என்ன முதல்ல தமிழ்நாட்டில் ஒரு தமிழ் மொழியில் பாடக்கூடிய ஒரு தமிழ் தாய் வாழ்த்து அதுதான் முதல்ல பாடுவாங்க.
இப்படி ஹிந்தி தாய் வாழ்த்தா போடுவாங்க, இல்லை குஜராத்தி தாய்க்கு வாழ்த்து போடுவாங்களா. தமிழ் தாய் வாழ்த்து தமிழ்நாட்டில் பாடிட்டு அதுக்கப்புறம் தேசிய கீதம். என்ன தேசிய கீதம் சட்டசபையில் பாடினா தான் தேசபக்தி இருக்குன்னு அர்த்தமா? அதாவது ஏதாவது ஒன்று பண்ணணுன்றதுக்காக பண்ணுறது. இல்லை தூர்தர்ஷனில் இதே மாதிரி தான் ஒரு லைனை விட்டுட்டு பாடினாங்க, அந்த திராவிட நெல் திருநாடுங்கிற அந்த லைனை விட்டுட்டு கவர்னர் உடனே நேற்று போட்டு அதே அறிக்கை, எனக்கு வந்து தமிழ்தாய் வாழ்த்தின் மீது அவ்வளோ பற்று இருக்குது, நான் வந்து ஒவ்வொரு முறையும் நானே அதை வந்து எந்த வார்த்தையும் தப்பு விடாமல் பாடுவேன், ஆனால் இங்கே நடந்ததுங்கிறது தேசிய கீதத்துக்கான அவமதிப்புன்னு திரும்ப அறிக்கை. இல்லை கவர்னரை பற்றிலாம் யாருமே கவலைப்படணும். ஒய்ஃபு கூட தெரியும், நேற்று வந்து போகிறாரு உடனே வந்துடுவார், டீ ரெடி பண்ணி வை அப்படின்னு. இல்லையே ஏதோ சட்டசபைக்கு போனார், எப்படி மத்தியானம் ஆகும்னாங்களே, ஏதோ போயிட்டு வந்துடும். இப்போ பாருங்கள் கொஞ்சம் நேரத்தில் பாருங்கன்னா வழியில் கார் சத்தம் கேட்டிருக்கு. அந்த மாதிரி அவங்க ஒய்ஃபுக்கே தெரியும் ஏதோ நாடகம் போடுறாங்க. இந்த இதில் ஸ்கூல் பசங்கள்லாம் வீட்டில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து நாடகம் போடுவாங்க தெரியுமா. உள்ளே அவங்க அம்மா சமையல் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அப்பா உள்ளே இருப்பார், இன்னொரு ரூமில் நாடகம் ஒத்தியை பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன்னா லூசு பைபிள் 4 நாளாக இதை ஒத்தியை பார்த்துட்டு இருக்குன்னா அவங்களுக்கு தெரியும் என்ன மேட்ரு என்ன பண்ண போகிறாங்க. அது மாதிரி அங்கே உங்கள் ஒய்ஃபுக்கு தெரியும் ஏதோ நாடகம் போட போகிறாரு, தயாராகிறாரு, வந்துடுவார் 11:30க்கு, ஒரு டீயை போட்டு வைங்க, மசாலா டீயை அப்படின்ற மாதிரி பீகார் டீ ஒன்று போட்டு வச்சுருப்பாங்க. அது குடிச்சிட்டு பேசாமல் வாங்க வாங்க வந்துட்டிங்களா, சீக்கிரம் வந்து சாப்பிட்டு பாடுங்க அப்படின்னு, மத்தியானத்தில் வெளியே போகாதீங்க அப்படின்ற மாதிரி. அதனால் இவர் என்ன பண்ணுவார்னு அவங்க குடும்பத்துக்கும் தெரியும், கவர்னர் ஹவுஸுக்கும் தெரியும், போனவர் வந்துடுவார்னு. எல்லாம் திட்டமிட்டு பண்ணுறது தானே, அது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. அவரை அவமதிக்கலை, யாரும் அவமதிச்சாங்க, அவராக எந்திரிச்சு போயிட்டாருன்னா அதுக்கு என்ன பண்ணுறது. ஏன்னா முன்னாள் ஆளுநர் தமிழிசை கொந்தளிச்சிருக்காங்க, இன்னொரு முறை அதை போட்டால் என்னென்னு வானதி ஒரு பக்கம். அது என்ன இதான் இப்போ ரோட்டில் வந்து இதாக சுண்டலாக கொடுக்குறாங்க கோயிலில், இன்னும் கொஞ்சம் கொடுங்க அவருக்கு, சாருக்கு கவர்னரு அவருக்கு இன்னும் கொஞ்சம் சுண்டல் கொடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு. அந்த மாதிரி அது ஒரு லூஸ் எண்ணத்தை போய். ஏன்னா தமிழிசை இதை சொன்ன பிறகு என்ன பண்ணிட்டாங்க, அவங்க கவர்னர் அடுத்த வீடியோ எடுத்து போட்டாங்க. பாண்டிச்சேரியில் பாண்டிச்சேரி தமிழ் தாய் வாழ்த்து பாட்டு இந்த அம்மா அட்ரஸ் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வீடியோ நேற்று எடுத்து ஃபுல் லிங்க். ஆமாம் அது உண்மை. அதை பூராமே திருட்டு கும்பலுங்க இவங்க பூராமே. வந்து எப்படின்னா பொய் புரட்டு பித்தலாட்டம் தான் இவங்களோட ஒட்டுமொத்த அரசியல். ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க எல்லாத்தையும் பொய் தான் சொல்லுவாங்க, பித்தலாட்டம் தான் பண்ணுவாங்க. அதான் உண்மையை எடுத்து போட்டாலும் அவங்களுக்கு உரைக்குன்றீங்களா? ஏன் அவங்களுக்கு தெரியாதா அது நம்ம என்ன பண்ணோன்னு? பாண்டிச்சேரியில் என்ன பண்ணோன்னு தமிழிசைக்கு தெரியாதா? தெரியும், தெரிஞ்சு பண்ணுறது தான். அதான் ஒரு ஆகாவலி அவங்கெல்லாம் பார்த்து. இன்னைக்கு கொரோனா டைமில் மாஸ்க் எல்லாம் போட்டுக்கிட்டு ரொம்ப சானிடைசர்லாம் யூஸ் பண்ணிவிட்டு அவங்க ஃபுல்லாக வாழ்த்து பாடிருக்கோம், வாழ்த்து பாடிட்டு கவர்னர் உரை அப்படின்னு எடுத்து அவங்க பாட்டுக்கு படிக்க வாசிக்கிறத எடுத்து போட்டுட்டாங்க. இது ஒரு பக்கம் இருக்குது. சார் ஒரு விரிவான ஒரு இடையில உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும்